தமிழக வெற்றி கழகம் கட்சியில் பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என கூறி கோவையைச் சேர்ந்த வைஷ்ணவி அக்கட்சியிலிருந்து வெளியேறியுள்ளார். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த வைஷ்ணவி சிறு வயதிலிருந்தே நடிகர் விஜயின் ரசிகையாக இருந்து வருகிறார். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியதும் அந்த கட்சிக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் பேசி குறுகிய காலத்திலேயே பிரபலமடைந்தார். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் கட்சியிலிருந்து வைஷ்ணவி விலகியுள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், கோவை மாவட்டத்தில் நடைபெறும் கட்சியின் எந்த நிகழ்ச்சிக்கும் தன்னை அழைப்பதில்லை என்று ஆதங்கம் தெரிவித்தார். என் மாவட்டத்தில் மகளிருக்கான ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கும்போது அழைப்பு இல்லைனாலும் நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தோம். ஸோ அப்போ கூட பொதுச் செயலாளர் அவர்களை நான் மேடையில் பார்த்துட்டு மட்டும் கீழே இறங்கிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அலோவ் பண்ணலை. ஒரு 4 பேர் செயின் போட்டு லாக் பண்ணி இல்லை பார்க்கக்கூடாது இருங்கம்மா அப்படின்னு ஒரு ஹார்ஷான டோனில் சொன்னது தான் இதாக இருந்தது. டக்குன்னு இப்படி திரும்பி தள்ளி விடுறதுக்கு கூட முயற்சி பண்ணாங்க. கட்சி வளர்ச்சி பணிகளை கூட செய்ய அனுமதிக்கப்படவில்லை என்று வேதனை தெரிவித்தார். இங்கே வந்துட்டு ஒரு 5 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, 5 பேர் நிராகரிக்கிறாங்க, அந்த மாதிரி இல்லாமல் மொத்தமாவே ஒரு டீமா ஃபார்ம் ஆகியே நிராகரிக்கிறாங்க. எந்த ஒரு ஆளுமே வார்டுல இருந்து மாவட்டம் வரைக்கும் யாருமே சப்போர்ட் பண்றது இல்லை. கடந்த ஒரு 3 மாத காலமாவே ஒரு பயங்கரமான டாமினேஷன், ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிக்னிட்டியை இழந்துதான் நீங்க வந்துட்டு மக்கள் பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் எனக்கு ப்ரிவைல் ஆயிட்டு இருந்தது. இளைஞர்கள், இளம் பெண்கள் கட்சியிலிருந்து வெளியேறும் சூழலை மாவட்ட நிர்வாகிகள் ஏற்படுத்தி வருவதாகவும் வைஷ்ணவி குற்றம் சாட்டினார். என்ன மாதிரி நிறைய இளம் பெண்களை தவைக்கா இழந்துட்டே வராங்க அப்படிங்கறதான் உண்மை. ஏன்னா என் மாவட்டத்துல மட்டுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லை. பேசுற பெண்கள் எல்லாருமே இதே மாதிரி எங்க மாவட்டத்திலயும் நாங்க நிராகரிக்கப்படுறோம்க்கா அப்படிங்கிறது தான் அதிகமா சொன்னது. ஸோ இந்த மாதிரி இளம் பெண்கள் அரசியலுக்கு வர்றதை தவைக்கா ஆதரிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் தவைக்கால இளம் பெண்கள் வராங்க இந்த மாதிரி. ஸோ அவங்கள இழக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் தவைக்கா மாவட்டம் சார்ந்த நிர்வாகிகள் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. கட்சி தலைமையின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்தை பல முறை தொடர்பு கொண்டதாகவும் ஆனால் அவர் பதிலளிக்கவில்லை என்றும் வைஷ்ணவி வருத்தம் தெரிவித்தார்.